ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர்ல்டு ஃபுல்லாக காமனாக 2 டெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா RT-PCR, அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமர் செயின் ரியாக்ஷன், இந்த டெஸ்ட்டு. தென் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட். ஸோ இந்த 2 டைப் தான் பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் டெஸ்ட் தான் வேர்ல்டு ஃபுல்லாக எடுக்கிறாங்க. அதுலேயும் இந்தியாவில் வந்து எந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் RT-PCR. ஸோ இந்த டெஸ்ட் தான் எடுக்கிறாங்க. ஏன் செகண்ட் ஒன் எடுக்கல அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சைனாவிலேருந்து ரேபிட் கிட் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கிட்டு பார்த்தோன்னா சரியாக ஒர்க் ஆகலைன்றதுக்காக நம்ம இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் ICMR என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ரிசல்ட் தப்பாக காட்டுது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டெஸ்ட், அதான் RT-PCR, இந்த டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டெஸ்ட் மூலயமா பேஷண்ட்டுக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வர அந்த டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அந்த டெஸ்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியணும். அது என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக இப்போ நம்ம பாடிக்குள்ள ஒரு வைரஸ் வருதுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ஆன்டிபாடிஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, ப்ரோட்டீன்ஸை ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா அந்த வைரஸை வந்து கில் பண்ணோம். ஓகேவா? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி 5 டைப்ஸ் தான் வந்து மோஸ்ட் காமனாக வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதுலேயும் பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பாடிக்குள்ளே இப்போ ஒரு கொரோனா வைரஸ் வருதுன்னா என்னென்ன டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா இந்த IgG அண்ட் IgM, இந்த 2 டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம இம்யூன் சிஸ்டம்லேருந்து. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ் தான் வந்து அந்த கொரோனா வைரஸை கில் பண்ணோம். ஒன்ஸ் அந்த வைரஸை கொண்டதுக்கு அப்புறம் இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணணும்னா நம்ம பிளட்லேயே வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஏன் பெர்மனெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம்னா, அகெயின் இன்கேஸ் அந்த வைரஸ் வந்து திரும்பியும் நம்ம பாடிக்குள்ளே வந்ததுன்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம பிளட்லேயே வந்து அது பெர்மனெண்ட்டாக இருக்கும், நம்மளை காப்பாற்றுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த RT-PCR டெஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். இதை டாக்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, டாக்டர் கையில் வந்து ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெஷ் காட்டனை சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம த்ரோட்டு இல்லைனா வந்து நம்ம நோஸில் உள்ளே விட்டு நம்ம த்ரோட்டில் இருக்க சளி இல்லைனா வந்து நம்ம மூக்குக்குள்ளே இருக்க அந்த சளியை வந்து எடுத்துப்பாங்க ஒரு சாம்பிள்ஸாக. தென் அந்த சாம்பிள்ஸை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. தென் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாம்பிளில் வந்து ஏதாவது வைரஸ் இருந்ததுன்னா அந்த வைரஸை எடுத்து அந்த வைரஸ்குள்ளே என்ன RNA இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த RNAவும் கொரோனா வைரஸ் உடம்புல இருக்க RNAவும் ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த பேஷண்ட்டோட அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு வரும். அதாவது அவருக்குள்ள கொரோனா வைரஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து அந்த RNA வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் வரும். நெகட்டிவ்னா அவருக்கு வந்து கொரோனா வைரஸ் இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ எப்போல்லாம் நெகட்டிவ் வரும் எப்போல்லாம் பாசிட்டிவ் வரும்னு பார்த்தோன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு எப்போ நெகட்டிவ் வரும்னா இன்கேஸ் வந்து அவர் பாடியில் வந்து கொரோனா வைரஸ் இல்லைன்னா அப்போ வந்து நெகட்டிவ் வரும். சில டைம் வந்து டாக்டர் வந்து ஒழுங்காக டெஸ்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னா அப்பயும் நெகட்டிவ் வரும். அண்ட் எப்போல்லாம் பாசிட்டிவ் வரும்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம பாடியிலேருந்து எடுத்த சாம்பிள்ஸ்லேருந்து இருக்க அந்த வைரஸோட RNAவும் கொரோனா வைரஸோட RNAவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து பாசிட்டிவ்னு வரும். ஸோ இதுதான் வந்து RT-PCRோட ஒர்க்கிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட், இல்லைனா வந்து ரேபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு வெறும் பிளட் சாம்பிள்ஸ் இருந்தாலே போதும். இந்த டெஸ்ட் மூலயமா நம்மளுக்கு கொரோனா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பிளட் சாம்பிளில் இருக்க ஆன்டிபாடிஸ் வச்சு நம்ம கிட்ட வந்து கொரோனா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. அது எப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம உடம்புக்குள்ள கொரோனா வைரஸ் வருதுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணோன்னு பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒன்று பார்த்தோன்னா IgG, இன்னொன்று பார்த்தோன்னா IgM, அதாவது இம்யூனோகுளோபின் G இம்யூனோகுளோபின் Mன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ஆன்டிபாடிஸும் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அந்த வைரஸை கொல்லும். தென் கொன்னதுக்கப்புறம் அது வந்து நம்ம பிளட்லேயே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணும் போது இந்த 2 ஆன்டிபாடிஸும் வந்து நம்ம பிளட்ல இருந்ததுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். இன்கேஸ் வந்து அந்த 2 ஆன்டிபாடிஸும் இல்லைன்னா நம்மளுக்கு கொரோனா வைரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். அண்ட் இதை பண்ணுறதுக்கு ஒரு கிட் இருக்கு, அது பேர் ரேபிட் டெஸ்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிட்டு மேலே நம்ம பிளட் ட்ராப் ஊற்றினா போதும். அந்த இன்கேஸ் வந்து நம்ம பிளட் ட்ராப்ல அந்த 2 ஆன்டிபாடிஸும் இருந்ததுன்னா அந்த கிட்டோட கலர் மாறும். நார்மலாக இருந்து ரெட் இல்லைன்னா பிங்க் கலர்ல மாறிடுச்சுன்னா அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கறத வச்சுட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். இப்போ இந்த கிட்டோட ஒர்க்கிங் பார்ப்போம். இந்த கிட்ல பார்த்தோன்னா 3 லைன்ஸ் இருக்கும்.
என்னென்ன லைன் பார்த்தோம்னா ஐஜிஜி, ஐஜிஎம், இன்னொன்று பார்த்தோம்னா சி. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் பிளட் ட்ராப் அதில் ஊற்றுறீங்கன்னா அந்த பிளட் ட்ராப் கூட ஒரு 2 ட்ராப் ஆஃப் டைல்யூட் சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்க. தென் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. எதுக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னா அந்த பிளட் சாம்பிள் வந்து அந்த சி லைன் வர போய் ரீச் ஆகிறது வரை வெயிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த பிளட் சாம்பிள் வந்து சி லைனை ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த சி லைன் வந்து நார்மல் கலர்லேருந்து ரெட்டுக்கு மாறும். ஸோ இந்த லைன் வந்து ரெட்டாக ஆயிடுச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு கொரோனா வைரஸ் இருக்கு இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அந்த இருக்கா இல்லையா அப்படின்றது எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த மற்ற 2 லைனை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஜஸ்ட் இந்த சி லைன் எதுக்குன்னா அந்த பிளட் ட்ராப் வந்து லாஸ்ட் வர போயிருக்கா அப்படின்றதுக்காக மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் அந்த பிளட் ட்ராப் வந்து சி லைனை வந்து டச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மற்ற 2 லைனையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த மற்ற 2 லைன் அதாவது ஐஜிஜி அண்ட் ஐஜிஎம் இந்த 2 லைனுமே வந்து கலர் மாறிக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. இன்கேஸ் வந்து நீங்க அந்த அந்த யூஸ் பண்ண பிளட் சாம்பிள்ல வந்து ஏதாவது ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலுமே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐஜிஎம் ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அந்த ஐஜிஎம் லைன் வந்து நார்மல் கலர்ல இருந்து ரெட் கலரா மாறும். இன்கேஸ் வந்து 2 ஆன்டிபாடிஸுமே அந்த பிளட்ல ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த 2 லைனுமே வந்து நார்மல்ல இருந்து ரெட் கலரா மாறும். ஸோ அப்படி வந்து ஏதாவது ஒரு கலர் மாறினாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து 2 லைனுமே வந்து கலரே சேஞ்ச் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஷண்ட்க்கு வந்து கொரோனா வைரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். ஸோ இப்படிதான் வந்து இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதில் மெயின் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிளட் சாம்பிள் வந்து ஸ்டார்ட்ல இருந்து அந்த சி லைன் வர கிராஸ் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட்டை சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து அந்த பிளட் சாம்பிள் வந்து சி லைனை ரீச் ஆகலனா அந்த ரிசல்ட் வந்து இன்வாலிடா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த 2 டெஸ்ட்டுக்குள்ள கம்பேரிசன் பார்ப்போம். அதாவது இந்த RT-PCR இந்த ரேபிட் டெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த ரேபிட் டெஸ்ட் பார்த்தோம்னா பண்றதுக்கு ரொம்பவே காசு கம்மி தான். அதாவது 400 ருபீஸ் இருந்தாலே போதும் இந்த டெஸ்ட்டை பண்ணிடலாம். ஆனா இங்க பார்த்தோம்னா இந்த RT-PCR பார்த்தோம்னா இந்த டெஸ்ட்டை பண்றதுக்கு மினிமம் 4500 ருபீஸ் ஆகும். அண்ட் அக்யூரசி பார்க்குறப்போ RT-PCR தான் அதிகம் கம்பேர்ட் டு இந்த ரேபிட் கிட். இந்த ரேபிட் கிட்ல நம்ம சம்டைம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும் போது ரிசல்ட் தப்பா காட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. இந்த RT-PCR டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு ரிசல்ட் வரும்னு பார்த்தோம்னா மினிமம் 4 ஹவர்ஸ்ல இருந்து 1 டே வரை வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ல பார்த்தோம்னா ஜஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். அண்ட் இந்த RT-PCR பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தோம்னா RNA எக்ஸ்ட்ராக்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு லெபார்டரி வேணும், அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின்டான டெக்னீஷியன்ஸ் வேணும். இந்த மாதிரி நிறைய தேவைப்படும். அதே வந்து நம்ம ரேபிட் டெஸ்ட் கிட்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் அந்த ரேபிட் டெஸ்ட் கிட் மட்டும் இருந்தாலே போதும் நம்மளால வந்து கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.